ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 28, கொஷின் நம்பர் 44க்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் ஆன்சர் பண்ணியிருந்தாலும், விடைகள் எழுதியிருந்தாலும் அதற்கும் நம்ம ஆன்சருக்கு ரெடி பண்ணும்போது தேர்வுத்துறை மாணவர்களுடைய நலன் கருதி மதிப்பெண் வழங்கணும்னு காரைக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு கணித ஆசிரியர் தேர்வுத்துறைக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. இந்த ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடு தான். இது ஸ்லோ லேர்னர்ஸ் மட்டும் இல்லாது டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுக்கு கண்டிப்பாக தவறான ஆன்சர் தான் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.6ல் 7th கொஸ்டின். கொஞ்சம் அதே கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டனால இதுக்கு நிறைய மாணவர் தவறாக விடை அளிச்சிருக்காங்க. நிறையா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 99 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் மாணவர்களுக்கு இந்த கொஸ்டினை விடை ஏதாவது ஒரு ஆப்ஷன் விடை எழுதியிருந்தாலும் மியர் அட்டம்ப்ட் போட்டு ஒரு மார்க் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வுத்துறை அஃபீஷியல் ஆன்சருக்கு ரெடி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், பப்ளிஷ் ஆகும்போது கொஸ்டின் நம்பர் 2க்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு தெரியும். ஸோ மாணவர்களே நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி 2 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படி சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குது. என்சிஆர்டியில் இந்த கொஸ்டின் அப்படி இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.23ல் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கணக்கு இருக்குது. 3 ஸ்கொயர் ரூட் 2, 5 ஸ்கொயர் ரூட் 2, 7 ஸ்கொயர் ரூட் 2, 9 ஸ்கொயர் ரூட் 2. இது கூட்டுத்தொடர் வரிசை அமைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதோடு பயிற்சி 2.5லேயுமே 5 சம் இருக்குது. இப்போ இதே பேஸ்லேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி கேட்டிருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் என்ன ரிக்வஸ்ட் கேட்டிருக்காருன்னா, சில சமயம் மாணவர்கள் இந்த சம்முக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆன்சர் 1.41 டிஃபரன்ஸ் 1.41 போட்டிருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும்னு போட்டிருந்தாலும் இதற்கும் மதிப்பெண் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால இந்த கொஸ்டின் நம்பர் 28க்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு வரும்போது தான் தெரியும். ஆனால் இதற்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஸ்கொயர் ரூட் 2, இது கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க மாணவர்களே, உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு இன்னும் ஒரு வாரத்தை வெளியிட்டுருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இப்போ இன்னும் டீச்சர் என்ன பண்ணியிருக்காருண்டா, கொஸ்டின் நம்பர் 44Bக்குமே கேட்டிருக்காரு. அந்த கிராஃபுக்கு என்ன பண்ணியிருக்காருண்டா, ஆனால் இந்த கிராஃப் 3.48 இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. புக்கில் சொல்யூஷனும் டீட்டெயில்டாக இருக்குது, எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ மாணவர்கள் இந்த புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை இங்கே அப்படி எழுதியிருந்தால் உங்களுக்கான 8 மார்க் குறைக்காமல் போட்டுருவாங்க. இந்த ரிக்வஸ்ட் கொடுத்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில சமயம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மாற்றி போட்டிருந்தாலும் அதற்கும் மதிப்பெண் கொடுக்கணும். டீச்சர் என்ன ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, x/y போட்டிருந்தாலும் மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரிக்வஸ்ட்டை தான் கொடுத்துருக்காரு. கம்பல்சரி கொஸ்டின் 42வது கேள்விக்கெல்லாம் 5 மார்க்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த சமன்பாட்டின் மூலங்களுடைய தன்மை ஆராகிய பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கொஸ்டின் அது அப்படி புக்கில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குலாம் கேட்கவே இல்லை. ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 2ஆம் கேள்வி 1 மார்க்குக்கெல்லாம் மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நமக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீழே ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும் கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதாண்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சென்ட மார்க் கிடைக்குமா, இல்லை 99 கிடைக்குமா, இல்லை மதிப்பெண் குறையுமான்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.